கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகள்னாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஐசாயா 54 சாப்டர் வெர்ஸ் 17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதம் உருவாக்கப்பட்டாலும் அந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமா சொந்தக்காரங்க, இனத்தார், ஜனத்தார் யாராவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணலான்னு இருக்கலாம். இல்ல உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க ஸ்கூல்ல, உங்க காலேஜ்ல எங்கேயாவது உங்களுக்கு விரோதமா ப்ராப்ளம் கிரியேட் பண்றதுக்கு அவங்க காரியங்களை செய்யலாம். ஆனா அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எந்த காரியமும் உங்களுக்கு விரோதமாய் வாய்க்காது. இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு சொல்லுகிற நல்ல வார்த்தை, உங்களுக்கு விரோதமாய் யார் என்ன செய்தாலும் அது வாய்க்காது. அது மந்திர தந்திர கிரியைகளா இருக்கலாம், செய்வினை கிரியைகளா இருக்கலாம், ஏவல்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வாய்க்காது என்று சொல்லுகிறார். என்னாகவும் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், நம்பர்ஸ் 23rd சாப்டர் verse 23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் கிடையாது, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதும் கிடையாது என்று அப்பா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு விரோதமா எந்த மந்திரம் செய்தாலும் சரி, என்ன கிரியைகள் செய்தாலும் சரி, அது வாய்க்காமல் போகும். உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் ஒன்றும் செய்யாது. இன்னைக்கு அநேகர் பிசாசை குறித்து பயந்து கொண்டு இருக்காங்க. எனக்கு அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி பயப்படுவாங்க. இன்னைக்கு காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, எதை குறைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யார் என்ன செய்தாலும் நீங்க பயப்படாதீங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, டியூட்டானமி 28:7ல, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி ஒப்பு கொடுப்பாராம். உங்களுக்கு விரோதமா யார் எழும்பி வந்தாலும் அப்பா என்ன பண்ண போறாங்க, முறியடிக்க செய்வேன் என்று சொல்றாங்க. அதிலே பாருங்க, ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவாங்க. உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிற சத்ருவின் கிரியைகளை அப்பா 7 வழியாய் ஓட பண்ணுவார். அப்போ உங்களோடு கூட இருக்கிறாங்க. யாரும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு வழியா வந்தா 7 வழியா ஓடுவாங்கன்னு அப்பா சொல்றாங்க. சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, சாம்ஸ் 91:7ல, உன் பக்கத்துல 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஒருத்தர் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்க. சிலர் என்ன நினைக்கிறீங்க, எனக்கு அநேகர் செய்யறாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க பயப்படுறீங்க. எங்க அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஒருத்தர் 2 பேர்ல 1000 உங்களுக்கு விரோதமாய் மந்திரம் செய்தாலும் அது ஒன்றுமே ஆகாது. ஏசாயா 59:19ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஏசாயா 59 verse 19, வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் வெற்றி கொடி ஏற்றுவார். அது என்ன காரியமா இருந்தாலும் சரி, ஒருத்தர் 2 பேர் இல்ல, 7 பேர் இல்ல, 1000 10,000 பேர் இல்ல, வெள்ளம் போலே உங்களுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும், இந்த காலை நேரத்துல அப்பா உங்களோடு கூட நேரடியாக பேசி கொண்டு இருக்காங்க. என்ன மந்திர தந்திர கிரியைகள்னாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் இவ்வளவு தைரியமா நான் சொல்றேன் அப்படின்னா, நானும் ஒரு காலத்துல மந்திரத்துக்கு பயந்து கொண்டுதான் இருந்தேன். எனக்கும் பிசாசுனா பயம். எப்படி அந்த பயம் போச்சுன்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பைபிளை அதிகமாய் படிக்கும் பொழுது, அந்த சத்தியத்தை அறியும் பொழுது, அந்த சத்தியம் தான் உங்களுக்கு என்ன கொடுக்கும், விடுதலையை கொடுக்கும். இப்ப இவங்க மந்திரம் தந்திரம் எல்லாம் செஞ்சாங்கன்னா யார் எழுப்புவாங்க, பிசாசு எழுப்புவாங்க. அந்த பிசாசு சத்துரு யாரு, அது முதல்ல நமக்கு தெரியணும். அந்த சராசரங்களை படைத்தது நம்ம அப்பா இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணாங்க, எல்லாவற்றையும் படைச்சாங்க. அவருக்கு வேலை செய்கிறதற்காக பிரதானமா 3 தூதர்கள் இருந்தாங்க. ஒன்று உங்களுக்கு நன்றாக தெரியும், மிகாவேல். 2வது கேப்ரியல், நற்செய்தியை சொல்லி வந்தது. 3வது லூசிபர். அந்த லூசிபரை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. அவன் ஆராதனை வீரனாக இருந்தான். அப்பாவுக்கு ஆராதனை நல்லா பிடிக்கும். அதனால நல்ல உயர்ந்த இடத்துல அவன் உலாவி கொண்டு
இருந்தான். அப்படிப்பட்டு இருந்த அவனுக்கு மேட்டிமை வந்துருச்சு. நான் கடவுளைப் போல ஆவேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மேட்டிமை வந்தது. அந்த மேட்டிமை வரும்பொழுது அப்பாவுக்கு தெரியாமையா இருக்கும்? தெரிஞ்சது. இவ்வளவு நாள் நீ சொர்க்கத்துல இருந்த, பரலோகத்துல இருந்த, மோட்சத்துல இருந்த, உனக்கு எப்ப இந்த மேட்டிமை வந்துச்சோ, இனி இந்த பரலோகத்துல இருக்க உனக்கு லாயக்கு இல்லைன்னு சொல்லி கீழே தள்ளினாங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. அப்பா உலகத்தை படைச்சாங்க, நரகத்தை படைக்கல. எப்போ நரகத்தை படைச்சாங்கன்னா, இந்த இந்த லூசிபரையும் இந்த லூசிபரோடு கூட இருந்தவங்களை கீழே தள்ளும் பொழுது, அவங்களுக்காக தான் நரகத்தை படைச்சாங்களே தவிர நமக்காக நரகத்தை படைக்கல. இப்ப இந்த கீழே விழுந்தவனுக்கு அவனுக்காக நரகத்தை அப்பா படைச்சிட்டாங்க. இப்ப அவனுக்கு யார் மேல கோவம்? அப்பா மேல கோவம். அவனால அப்பாவை எதுவும் பண்ண முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவனை படைச்சதே யாரு? ஏசப்பா தான். அப்போ அவன் பழி தீர்க்கணும். அதுக்கு என்ன செய்யறான்? அவருடைய பிள்ளைகளான நம்மளையும் எங்க கொண்டு போக பார்க்கறான்? நரகத்துக்கு கொண்டு போக பார்க்கறான். அப்பா விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. அப்ப என்ன செய்யணும்? அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அப்பாவுக்கு பிடிக்காத காரியத்தை நம்மள செய்ய வைக்கணும். அப்பாவுக்கு பிடிக்காத காரியம் என்ன? 10 கட்டளைகள்ல உன் தேவனாகிய கடவுள் நானே, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாக்க வேண்டாம். எதையும் அப்பா உண்டாக்காதன்ட்டாங்க. இங்க பிசாசு என்ன பண்றான்? தந்திரமாக விக்கிரகத்தையும் சொரூபத்தையும் உண்டாக்கி நம்மையே அறியாம என்ன பண்ண வைக்கிறான்? அதை கும்பிட வைக்கிறான். இப்படி செய்ய வைத்தவொடனே என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா நம்மள நரகத்துக்கு தள்ளலான்னு அவனுடைய திட்டம். இந்த திட்டத்தை அறிந்த ஏசப்பா என்ன பண்ணாங்க? என் பிள்ளைங்க யாரும் நரகத்துக்கு போகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக ஏசப்பா இந்த பூமிக்கு வந்து, இப்ப வருகிற இந்த வெள்ளிக்கிழமை நம்ம புனித வெள்ளியாக, குட் ஃப்ரைடேயாக நம்ம அனுசரிப்போம். அந்த நாள்ல மரித்து 3வது நாள் அப்பா உயிரோட எழுந்தாங்க. பிசாச ஜெயித்தாங்க. சரி, நான் முதல் சொன்ன காரியத்துக்கு வருகிறேன். அப்போ இந்த பிசாஸ் யாரு? லூசிபர். ஏசப்பாவுக்கு வேலை செய்த ஒரு வேலைக்காரன். அப்போ ஒரு காலத்துல நானும் பயந்து கொண்டு தான் இருந்தேன். எனக்கு ஏன் பயம் போச்சுன்னா, இந்த சத்திய அறியும் பொழுது எனக்கு பயம் போச்சு. என் கூட யார் இருக்காங்க? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 John 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீங்க. நம்ம யாரால உண்டாயிருக்கிறோம்? அப்பாவால உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். நம்ம எல்லாவற்றையும் ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். என்னைக்கு இந்த சத்தியம் பைபிள் படிக்கும்போது தான் தெரியும். அதுக்கு தான் பைபிள் படிங்க படிங்கன்னு சொல்றது. அப்போ உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிற ஏசப்பா பெரியவர். என்னைக்கு இந்த சத்தியம் எனக்கு தெரிஞ்சுதோ, அன்னிலிருந்து நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன். உலகத்துல நம்பர் 1 மந்திரவாதியா இருந்தாலும் வாங்க, அவன் கேட்கிற துணியோ எது வேணாலும் தரேன், எனக்கு மந்திரம் செய்யுங்கன்னு சொல்லி ஓப்பன் சேலஞ்ச் ஏன் தைரியமா பண்றேன்னா, அவன் மிஞ்சி போனா யார் எழுப்புவான்? குட்டி சாத்தான் அது இதுன்னு எழுப்புவான். கடைசியில பெரிய பிசாசுன்னு சொல்லி யார் எழுப்புவான்? லூசிபரை தான் எழுப்புவான். லூசிபர் யார்? ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரன். அவன் அதுல இருந்து எழுந்தாலே, அந்த மந்திரத்துல இருந்து எழுந்தாலே, என் கூட யார் இருக்கிறது? சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எழுந்தோடனே ஓடி போயிடுவான். இதுதான் சத்தியம். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஏசப்பாவை பார்த்து அவன் பயந்து போயிடுவான். இந்த சத்தியத்தை நீங்க அறியும் பொழுதுதான் பிசாசு உங்க பக்கத்துல கூட வரமாட்டான், உங்க வீட்டுக்கு வரமாட்டான், உங்க எல்லைக்கு வரமாட்டான், வியாதிகளை கொண்டு வருகிற இந்த பிசாசு வரமாட்டான். நீங்க தைரியமாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். ஆமா, அப்பா என் கூட தான் இருக்காங்க. இங்க எப்படி கூப்பிட்டாங்க? பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைங்க. ஏசப்பா உயிரோடு எழுந்தோடனே சீசர்கள் எப்படி அழைத்தாங்க? பிள்ளைகளே என்று சொல்லிதான் அழைச்சாங்க. அந்த சத்தியம் தெரியும் பொழுது உங்களுக்கு விடுதலையாகும். ஏசப்பா நமக்காக தான் கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தி மரித்து 3வது நாள் உயிரோட எழுந்தாங்க. இப்பொழுதும் நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆமாப்பா நீங்க எனக்காக தான் மரித்தீங்க, என் பாவம் அக்கிரமம் மீறுதல் எல்லாவற்றுக்காக தான் மரித்தீங்க, என்னையும் உங்க ரத்தத்தால கழுவி சுத்திகரியும், என்னை பரிசுத்தமாக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களையும் அப்பாவோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். இப்பொழுதும் நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுதும் உடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று பேசுனீங்க. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் ஜெபிக்கிற இந்த நேரத்துல உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதுக்காக நன்றி. யார் யார் எவ்வளோ பெரிய வியாதியோடு கூட இருந்தாலும் சரி, இந்த நொடியே நீங்க சுகத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. உயிர் போகிற வியாதியாக இருந்தாலும் சரி,
அவங்க சொல்லியிருக்கலாம், இது பிளட் கேன்சர், இது புது வகை கொரோனா அப்படி சொல்லி டாக்டர்கள் அநேக வாயில நுழையாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இந்த வியாதி இருக்குன்னு சொல்லி உங்களை பயங்காட்டலாம். அவங்களுக்கு மெடிக்கல்ல தெரிந்தது அதுதான். அவங்க பயங்காட்டுவதில்ல. அவங்களுக்கு தெரிந்தத சொல்றாங்க. ஆனா அப்பா சொல்றாங்க, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நீங்க எந்த டாக்டர் எடுத்தாலும் லாஸ்ட் ஸ்டேஜ்ல சொல்லுகிற வார்த்தை சொல்லுவாங்க, உங்க கடவுள வேண்டிக் கொள்ளுங்க. ஏசப்பா தான் சர்வ வல்லமுள்ள தேவன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுதும் அவரே பரிகாரியாய் பரம வைத்தியராய் இருந்து எவ்வளோ கிரிட்டிக்கல் பலவீனத்துல பார்த்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது அப்பாவுடைய தெய்வீக சுகம் இறங்கி கொண்டிருக்கு. அந்த பலவீனப்பட்டவங்க பார்க்க முடியல. அவங்களுக்காக அவங்க சொந்தக்காரங்க, பிள்ளைகள், பெற்றோர்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. என் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டாக்டர் அவ்வளவுதான். அது உயிர் பிழைக்கிறது கஷ்டம். இன்னும் 24 மணி நேரம் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஏசப்பா உங்களுக்கு தான் சொல்றாங்க. அந்த 24 மணி நேரம் இல்லை. இப்பொழுதே உங்க பிள்ளை கண்ணை திறந்து பார்க்கறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே தெய்வீக சுகத்தை கொடுத்து கொண்டு இருக்காங்க. நன்றி தகப்பனே. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறதற்காக. இது போல குருடர்கள், செவிடர்கள் எல்லாருக்கும் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கீங்க. யார் யாரெல்லாம் பண தேவையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா பண தேவைகளையும் சந்தித்து நீங்க ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. எல்லா கடனையும் அடைக்க கிருபை செய்றீங்க. பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் இப்பொழுது நீர் அற்புதத்தை செய்றீங்கப்பா. சீக்கிரத்துல அவர்கள் திருமணத்தை நீரே நடத்த போகிறதுக்காக நன்றி. அதே போல குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் நீர் கர்ப்பத்தை தொட்டு ஆசீர்வதி. நல்ல வீடு வேணும், தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும் என்று சொல்லி கேட்கிற பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு வீட்டை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறீரப்பா. பிள்ளைகளுக்கு எக்ஸாமினேஷன் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு நீங்க ஆண்டவர் உங்க ஞானத்தை கொடுத்து அவர்களையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக சோதரும். பிசினஸ் எனக்கு நல்லா ஃபிளரிஷ் ஆகணும், என் பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்குன்னு வேதனையோட பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கும் அப்பா இப்பொழுது அற்புதத்தை செய்து கொண்டிருக்காங்க. சிலர் என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் மனைவி ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஏசப்பா சொல்றாங்க, நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இனி உங்க குடும்பத்தார் ஏசப்பாவால ரட்சிக்கப்படுவாங்க. அதே போல் ஊழியம் செய்கிற பிள்ளைகளும் எனக்கு நிறைய ஆத்துமா வேணும்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஏசப்பா உங்களுக்கு நீங்க செய்கிற அந்த ஊழியத்தை கனப்படுத்தி உங்களுக்கு வலைகள் கிளியத்தக்க ஆத்துமாக்களை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். நன்றி அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து இந்த நாள் முழுவதும் கண்மணியை போல பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. இந்த மார்ச் மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் நடத்தி வந்தீர். அதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you all. Praise the Lord.